பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம செந்தில் இருந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப மீனை வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்க பால் பாத்திரம் எதுவுமே இல்ல. "நீ என்ன திருடுறன்னு நல்லாவே தெரியும். நான் ஃப்ளாஸ்க்ல தான் வாங்கி வச்சிருக்கேன். ஃப்ளாஸ்க் கூட பக்கத்துல தான் நான் கடை வாங்கினேன். நான் உனக்கு காசு கொடுத்து கடையிலலாம் வாங்க கிடையாது. டீ வந்து நான் வாங்கிட்டு தான் வந்தேன்." அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது மீனாவோட அப்பா அம்மா வராங்க. எனக்கு என்னமோ மீனா இங்கே தங்குற மாதிரியே எனக்கு தெரியல. மறுபடியும் அந்த வீட்டுக்கு போயிடுவாளோன்னு ரொம்ப பயமாக இருக்கு மாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவள் தனியாக போகிறத நினச்சி ரொம்ப வருத்தத்தில் இருக்கா மாப்பிள்ள. இப்போ கூட்டு குடும்பத்துல இருந்து தனியாக வந்துட்டாளா? தனியாக இருக்கிறதோட சந்தோஷம் அவளுக்கு என்னன்னு புரியல. நான் அவளுக்கு பேசி புரிய வைக்கிறேன். எனக்கு என்னமோ உங்கள் ஆளுங்க மேலே தான் பயமாக இருக்குது. நீங்கள் நீ இல்லாமல் செந்தில் இல்லாமல் வீட்டில் வீடே வெறிச்சோடி போயிருக்குன்னு சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது சென்டிமெண்ட்டாக பேசி மீனாவை அப்படியே தங்க வச்சுக்கோங்களேன்னு ரொம்ப பயமாக இருக்கு மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது மாமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மீனா இருந்துட்டு நேராக அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. செந்தில் வந்து ஃபோன் பண்ணி வீட்டுக்கு நான் வர லேட் ஆகும், நீ சீக்கிரமாக போனீங்கன்னா வீட்டுக்கு தேவையான காய்கறி இந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு போயிடு, ஆனால் சிக்கன் கிரேவி பண்ணிவிடு, தோசை சுட்டு வை அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் கோமதியோ ராஜே இருந்துட்டு இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்கே இருங்க அக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அரசு இருந்துட்டு அண்ணங்கிட்ட வேணா நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உங்கள் அண்ணனே இப்போ தான் சொன்னார், நீ நைட்டு அங்கே இருந்து சந்தோஷமாக இருந்துட்டு காலையில் அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்துரு அப்படின்ற மாதிரி உங்கள் அண்ணனே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி மீனா வந்து மாற்றி சொல்லிடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.